வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியல் இன்றைக்கி எபிசோடில் வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பற்றி பார்க்கலாம். பழனியோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் சம்பந்தியும் வராங்க. கேட்ட சொல்கிறாங்க, எங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஒரு 20 பேர் நாளைக்கு வராங்க, அவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மேடம், அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட் கிடையாது, அவங்களுக்கு ஸ்பெஷலாக மலேசியன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டை கொடுக்குறாங்க பாக்கியா கையில். மலேசியன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்கல்ல அப்படின்னு கேட்குறாங்க. செல்வி சொல்கிறாங்க, அதெல்லாம் அக்கா எந்த நாட்டு சமையலாக இருந்தாலும் சூப்பராக அசத்திடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வந்த 2 பேருமே இப்போ அங்கேருந்து போயிடுறாங்க. பாக்கியா அந்த லிஸ்ட்டை பார்க்குறாங்க. இதில் இருக்க ஃபுட்டெல்லாம் நான் இது வரைக்கும் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா கடைசியாக அப்படி வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. நீ பதட்டப்படாமல் இரு செல்வி, கண்டிப்பாக ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. பாக்கியா இப்போது பழனிசாமியை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி மலேசியன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பழனிசாமி சொல்கிறாரு, நான் என் ஃப்ரெண்டு சுதாட்ட வேணா சொல்லட்டுமா, இதெல்லாம் பண்ண முடியலன்னு நான் சொன்னால் அவன் கேட்பான் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் மலேசியாவில் இருக்கிறான், அவன்கிட்ட கேட்டால் கரெக்டாக சொல்லிடுவான், ஆனால் டைம் ஆயிடுச்சு, அவன் தூங்கியிருப்பானே அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. அந்த ஃபுட்டோட பேரெல்லாம் வாசிக்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் வாசிக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. நீங்கள் பயப்படவே கூடாது பாக்கியா மேடம் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. உங்களால் கண்டிப்பாக இதை செய்ய முடியும், நீங்கள் நம்புங்க, பிரச்சனையை பெருசாக பார்க்காதீங்க, சின்னதாக பாருங்கள் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறாரு. அதை கேட்டதும் பாக்கியாவுக்குமே நம்பிக்கை வந்துருச்சு. நான் கண்டிப்பாக செஞ்சிருவேன் சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நைட் ஃபுல்லாக பாக்கியா இப்போது ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு பார்த்துட்ருக்குறாங்க. காலையில் செல்வி எழுந்து வராங்க. என்னக்கா இவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கா முகம்லாம் வீங்கிருக்கு, நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லையாக்கா நீனு அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சமாக எல்லா ஃபுட் ஐட்டமும் செஞ்சு பார்த்தேன் செல்வி, அது நல்லா இருக்கான்னு கூட எனக்கு தெரியலை, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் வேற அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. தேவையான திங்ஸ் எல்லாம் நான் பேண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு பாக்கியா அங்கேருந்து வராங்க. கோபி பாக்கியாவை பார்த்து பேசுகிறாரு. திடீர்னு இந்த மலேசியா ஃபுட்டு டாஸ்க் எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. உங்கள் செஃப்பால் இதெல்லாம் செய்ய முடியும்னு நான் தான் போட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு கோபி. மலேசியாவுக்கு ஸ்பெல்லிங்காவது தெரியுமா உனக்கு, மலேசியன் ஃபுட்டை நீ எப்படி செய்ய போகிற, எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு தான் நீ நிற்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கோபி. பாக்கியா இப்போ அவங்க கீழே வேலை பார்க்குற எல்லாருக்குமே அந்த ஃபுட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சுதாகர் பொண்ணோட கல்யாணமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருது. இப்போது கோபி என்ன இந்த மலேசியாக்காரங்க என்ன வராமல் இருக்கிறாங்களே அப்படின்னு பார்த்துட்ருக்கிறாரு. கரெக்டாக அந்த மலேசியாக்காரங்களுமே வந்துடுறாங்க. எல்லாருக்குமே ஃபுட்டு சர்வ் பண்ணிகிட்ருக்குறாங்க. சுதாகரோட ஒய்ஃப் பாக்கியாட்ட கேட்குறாங்க, அந்த மலேசியன் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கோபி மனசில் நினைக்கிறாரு, பாக்கியா நீ நல்லா அசிங்கப்பட போகிற நல்லாவே தெரியுது அப்படின்னு சிரிச்சிட்ருக்கிறாரு. பாக்கியாவோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே இப்போது ஃபுட்டு கொண்டு வந்து சர்வ் பண்ணுறாங்க. கடைசியாக இப்போது சுதாகரோட ஃப்ரெண்டு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு. நேரத்தில் நான் ஒருத்தவங்களை பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. மலேசியன் ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண முடியுமான்னு தான் நாங்கள் கேட்டோம், ஆனால் அவங்க சமைச்சு விருந்தே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம எங்கேயாவது கல்யாணத்துக்கு போனோம்னா அங்கே நம்ம பேசின விஷயங்கள் எல்லாமே கூட நம்ம மறந்துடுவோம், ஆனால் அங்கே சாப்பிட்டதை நம்ம மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே கல்யாண வீட்டில் எல்லா சமையலும் ரொம்ப அசத்தலாக பண்ணிட்டாங்க பாக்கியா அப்படின்னு கூப்பிட்டு பாக்கியாவை பாராட்டி பேசுகிறாரு. பாக்கியாவுக்கு எல்லார் முன்னாடியும் சால்வை போர்த்தி விடுறாரு. உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா மேடம் அப்படின்னு கேட்குறாரு சுதாகர். பாக்கியாவுமே என் கூட வேலை பார்த்த எல்லாருமே வரட்டுமே அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே இப்போது ஸ்டேஜில் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுத்துட்ருக்குறாங்க. என்ன வாயை பொழந்து பார்த்துட்ருக்குறீங்க கோபி அப்படின்னு கோபப்படுறாங்க ராதிகா. வரீங்களா இல்லையா அப்படின்னு கோமா கூப்பிட்டுட்டு போகிறாங்க. கோபி இப்போது திரும்பி பார்க்குறாரு. ஸ்டேஜில் பாக்கியா பழனிசாமி பக்கத்தில் நின்றுட்டுருக்குறாங்க. டேய் பாக்கியா பக்கத்தில் நல்லா ஒட்டியாட நின்றுட்டுருக்குற அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறாரு கோபி. பழனிசாமியோட ஃப்ரெண்டு பாக்கியாட்ட சொல்கிறாரு, சமையல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணிட்டீங்க, இனிமேல் எங்கள் வீட்டில் என்ன விசேஷம் நடந்தாலும் நீங்கள் தான் சமையல் அப்படின்னு சொல்கிறாரு. செல்வி எல்லாருமே இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க. ஓகே மேடம், நம்ம இங்கிலீஷ் கிளாஸில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. கிளம்புறோம் சார் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. என்னது சாரா அப்படின்னு பழனிசாமி கேட்குறாரு. வரேன்னே அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. சரி தங்கச்சி, இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு பழனிசாமி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.